குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மனின் அருளாசியோடு நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். இன்றைய தகவல்: செவ்வாய் ராகு இணைவு பெற்றிருக்கும் போது என்ன பரிகாரம் செய்யலாம்? உங்களுடைய சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கிறதுக்கு என்ன வழிபாடு செய்ய வேண்டும்? கோயம்புத்தூரில் மருதமலையில் இருக்க மருதன் என்ற மருதாச்சல மூர்த்தியை வணங்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் அல்லது சஷ்டி திதி அன்னைக்கு இந்த கோயிலுக்கு சென்று அங்கே ஆதி மூல முருகப்பெருமானு கோயிலுக்கு முன்பாக 6 வெற்றிலை எடுத்துகிட்டு போய் அதன் மேலே 6 விளக்கு, அகல் விளக்கு எடுத்து மஞ்சள் குங்குமம் விட்டு சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு விளக்கேற்றி 6 விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும். இதை தொடர்ந்து 7 முறை தொடர்ந்து போகணும். 6 விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும். மேலும் பார்த்திங்கன்னா, ராகு தோஷம் உள்ளவங்க அல்லது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அங்கே உள்ள அந்த மருதமலையில் உள்ள ஸ்ரீ பாம்பாட்டி சித்தரோட குகை கோயில் இருக்குது. அந்த குகைக்கு சென்று அங்கு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சு பின் அரை மணி நேரம் உட்கார்ந்து தியானம் செய்யணும். ஓம் குருவே சரணம் என்று சொல்லணும், அல்லது ஓம் நம சிவாய என்ற வார்த்தையை சொல்லி நீங்கள் தொடர்ந்து தியானம் செய்து வரும்போது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தன்னைக்கு பாம்பாட்டி சித்தரோட குகை கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம், அல்லது செவ்வாய்க்கிழமை செய்யலாம். முருகனுக்கு விளக்கேற்றும் போது சஷ்டி திதி, கார்த்திகை நட்சத்திரம் அல்லது செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரியான இப்போ செவ்வாய்க்கிழமையில் 6 விளக்கு போட்டிங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 7 செவ்வாய்க்கிழமை நீங்கள் தொடர்ந்து போடணும். அல்லது சஷ்டி திதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சஷ்டி திதி அன்னைக்கு 7 சஷ்டி திதி அன்னைக்கு நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யணும். 6 விளக்கு ஏற்றணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகு கேது தோஷம் உள்ளவர்கள், செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், சுபகாரிய தடைகள் உள்ளவர்கள், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அல்லது செவ்வாய் ராகு இந்த இணைவு பெற்றிருக்கிற ஜாதகத்தில் பிறந்திருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே நான் மேரில் சொன்ன மாதிரி நீங்கள் அனைத்து வழிபாடுகளும் செய்யுங்க. உங்களுடைய சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி தடை தாமதங்கள்லாம் நீங்கிவிடும். மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.